நேற்று ஒரு ஆள் சொன்ன ஒரு வார்த்தையால இன்றைக்கு ஜிம்மையே குயிட் பண்ற அளவுக்கு போயிட்டேன். அது என்னன்னு சொல்றதுக்கு முதல் எல்லோருக்கும் மேரி கிறிஸ்மஸ். எப்படியும் கிறிஸ்மஸ் அன்று தான் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க. அதனால தான் இந்த விஷ். ஓகே, இப்ப மேட்டருக்குள்ள வருவோம். அது என்ன மேட்டர்ன்னு சொல்றதுக்கு முதல் யார் சொன்னு பாத்தீங்களா, என்னோட அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டா, ஜிம்முக்கு போய் நிறைய வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், நான் பார்க்கவே இல்லாம இருக்கா, முகம் எல்லாம் முள்ளுக்கு போயிட்டாம், ஆகையால் டெய்லி ஜிம்முக்கு போக வேண்டாமாம், ஒன்றை விட்டு ஒரு நாள் போகட்டாம். நானும் ஒரு வேளை அது உண்மைதானோன்னு நினைச்சிட்டேன். சரி ஓகே, அப்பாவே சொல்லிட்டார், இனி ஒன்றை விட்டு ஒரு நாளே போக மாட்டேன், இன்றைக்கு ஜிம்முக்கு போற பிளானே இல்ல. பிறகுதான் பார்த்தேன் அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் தன் பையனுக்காக சொல்றார். ஆனா என் உடம்ப பத்தி எனக்கு தான் தெரியும். என்னதான் இந்த பாடி பார்க்க கொஞ்சமாச்சும் ஜிம் உடம்பு மாதிரி இருந்தாலும் பட் என் உடம்புல ஃபேட் தான் கூட இருக்கு, மசில் ரொம்ப ரொம்ப குறைய இருக்கு. சோ இப்போ நான் ஜிம்மை குயிட் பண்ணாலும் ஃபேட் தான் கூடுமே தவிர வேற ஒன்றுமே நடக்காது. அதனால ஜிம்முக்கு வராம நிக்கிறத பார்க்க கொஞ்சமாச்சும் ஜிம்முக்கு வந்தா பாடி சேஞ்ச் ஆகுதோ இல்லையோ லைஃப் சேஞ்ச் ஆயிடும். இத பத்தி பேசுறேன்டா நிறைய பேசலாம், இப்போதைக்கு முடிச்சு கொள்றேன். ஃபியூச்சர்ல வேணும்னா ஃபுல் வீடியோவா போடுறேன். ரைட், இப்ப வீடியோக்குள்ள வருவோம். வீட்டை வந்து சாப்பிட்டு நிக்க அக்காட்ட இருந்து கோல் வந்துச்சு. இந்த கற்பூர வள்ளி செடி வீட்டை நிக்குது, அதை கொஞ்சம் பிடுங்கி கொண்டு வரட்டாம் ஜுனிக்கு. சரின்னு டக்குன்னு குளிச்சிட்டு தேவைக்கு அதிகமாவே பிடுங்கி கொண்டு போயிட்டேன். அங்க போய் வெயிட் பண்ற நேரம் கால் பண்ணிட்டு போனா அவளே வந்துடுவாள். வந்த கையோட கொடுத்துட்டு வீட்டை வந்துட்டேன். அதுக்கு பிறகு எந்த வேலையும் இல்லாததன் காரணமாக கட் பண்ணா ஈவினிங் ஓபன் ஆகுது. வழக்கம் போல 5 மணிக்கு எழும்பினேன். எழும்பி மின் விசிறிய பார்த்து கொண்டிருந்தேன் என்ன செய்வோம். 2 நாளா டீ குடிக்க போவேல. நீங்கள் வர கேக்குறீங்க கமெண்ட்ஸ்ல ஏன் போகலையேண்டு. அவ்வளோ பாசம். டீயை குடிச்சு வெயிட் கூடணும், சேலஞ்சில தோக்கணும். அதானே பரவாயில்ல. ஸ்டார்டிங்லே ஒன் டீ அலவுடன் தான் சொன்னாங்க. அப்படியே ஒரு 5:30 பொழுதில் டீ கடைக்கு போனேன். ஏர்போர்ட்ஸ்ல பாட்டை தட்டி விட்டுட்டு டீயை குடிச்சு கொண்டே இன்றைய நாளை முடித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்ப்போம்.